இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நீதி செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செல், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். விடுகிற ஒவ்வொரு காழையும் இறைவன் நமக்கு தருகின்ற புதிய கிருபையின் அடையாளம். இன்றைக்கு நாங்கள் விழித்திருப்பதே அவரது அன்பின் சாட்சி தான். இந்த நாளில் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை வழிநடத்த போகிறவர் யார் என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம். அவர் அனைத்தையும் சீர் செய்கிறவர், கோணலானவைகளை நீராக்குகிறவர், காயங்களை கட்டுகிறவர். அவர் யார் என்பது அடுத்தவங்களை விட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும். அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையையும் அவரால் கிடைத்த நன்மைகளையும் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெரியும். அதனால் நாங்கள் இன்றைய நாளை குறித்து, இன்றைக்கு நாங்கள் செய்கிற காரியங்களை குறித்து, எங்களுடைய இந்த முழு நாளையுமே நாங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் கடந்த 7 மாதமும் ஆண்டவர் எம்மை பாதுகாப்பாக வழிநடத்தி இந்த புதிய மாதத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ ஆபத்துக்கள், எவ்வளவோ மனக்கசப்புகளை நாங்கள் கடந்து வந்திருப்போம். ஆனால் அது எதுலேயுமே ஆண்டவர் எங்களை அழிந்து போக விடலை. அது எதற்குமே ஆண்டவர் எங்களை அகப்பட விடலை. எங்களுக்கு எதிராக என்னதான் பயம்புறுத்துகிற மாதிரி செய்தி வந்தாலும் ஆண்டவர் அதில் இருந்து எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து தப்பு வைத்து இந்த புதிய மாதத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதற்காக நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போது இன்றைக்கு யாரெல்லாம் கண்ணீரோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறீங்களோ, உங்களோட கண்ணீர் ஒவ்வொன்றுக்குமான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எங்களோட வாழ்க்கை பயணத்தில் பல முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சில நேரங்களில் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று தெரியாமல் குழம்பி போகக்கூட கூடும். அப்படிப்பட்ட நேரங்களில் எங்களுடைய அறிவை மட்டும் நம்பாமல் ஆண்டவரை மனதில் வச்சு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும்படி இன்றைக்கு இந்த வசனம் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கிறது. ஆண்டவரை மனசுல வச்சு இருப்பது என்றது ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் அவரை நினைப்பது கிடையாது. நாங்கள் பேசுகிற வார்த்தைகளிலும், செய்கிற செயல்களிலும், எடுக்கிற முடிவுகளிலும், சந்திக்கிற மனுஷர்களிடமும் அவருடைய சித்தத்தை தேடுவது தான். அப்படி செய்கிறவர்களோட வாழ்க்கையை அவர் ஒருபோதும் தவறான பாதையில் ஒரு நாளும் விட்டுவிட மாட்டார். இந்த ஞாயிற்றுக்கிழமைன்றது தான் ஓய்வு நாள். நாங்கள் எல்லாரும் கோயிலுக்கு போவோம், ஆண்டவரை உட்கொள்ளுவோம், திருப்பலியில் பங்கு கொள்ளுவோம், ஜெபம் சொல்லுவோம், இப்படியாக அநேக காரியங்கள் செய்வோம். அதே போல தான் ஏதாவது ஒரு சிறப்பு நாள் வந்தால் மட்டும் நாங்கள் ஆண்டவரை தேடி அவருடைய இல்லத்துக்கு போகிறோம். அது இல்லை, நாங்கள் எல்லா நாளும் எல்லா நேரமும் எப்பொழுதும் அவரை மட்டுமே பிரதிபலிக்கிற, அவரை மட்டுமே முன்னிறுத்தி செயற்படுகிற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு கொடுகிறது. நாங்கள் காணாத நாளையும் காண்கிறவர் அவர். நாங்கள் புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகளுக்கும் அவர் ஒரு நல்ல முடிவை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் இந்த புதிய நாளை எங்களுடைய கைகளில் அல்ல, ஆண்டவருடைய கரங்கள் ஒப்பு கொடுங்க. எங்களுடைய திட்டங்களை விட அவரது திட்டம் சிறந்தது என்பதை நாங்கள் நம்புவோம். ஏனென்றால் அதுக்கு இந்த பைபிளில் அநேக அடையாளங்கள் உண்டு. அநேகருடைய வாழ்க்கை அவர்களுடைய திட்டத்தின்படி அமையாது விட்டாலும் கடவுள சித்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய நம்பிக்கையை, சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. அதுபோலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இனி எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் முதல்ல ஆண்டவரை முன்னிறுத்துவோம், ஆண்டவர்கிட்ட கேட்போம், அவர்கிட்ட ஜெபிப்போம். அப்பா, நாங்கள் இந்த காரியத்தை தொடங்க இருக்கிறோம், நாங்கள் ஒரு நல்ல வீடு கட்டியிருக்கிறோம், எதிர்கால வாழ்க்கையை குறித்து திட்டமிட இருக்கிறோம், ஒரு திருமண காரியங்களில் நாங்கள் ஈடுபட இருக்கிறோம்,
இப்படியாக நல்லொரு தொழில் தொடங்கி இருக்கிறோம். கல்வியில் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகிற ஒரு நிலையில் இருக்கிறோம். குடும்பத்தில் அடுத்த நிலைக்கு நாங்கள் போயிருக்கிறோம். இப்படியாக நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிக்கும் போது நிச்சயமாக அவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே வாய்க்க பண்ணுவார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதனால் நாங்கள் எங்களுடைய பாதைகளில் எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் தோன்றினாலும் அந்த பாதை நம்மை ஆசீர்வாதத்திற்கும் சமாதானத்திற்கும் கொண்டு செல்லும் என்றதை நாங்கள் ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? அப்பா தகப்பன், இந்த புதிய நாளுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. கடந்து வந்த நாட்கள் முழுவதுமாக நம் ஒவ்வொருவரையும் நீ கண்மணி போல பாதுகாத்து, ஒரு தாய் போல தேற்றி எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி வந்து இந்த புதிய மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நடக்க பண்ணவிருக்கிறீர். அதுக்காக உமக்கு நன்றியப்பா. இன்றைக்கு நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், செய்கிற ஒவ்வொரு செயல்களையும், எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். எங்களுடைய சுய விருப்பத்தின்படி அல்ல, உமது சித்தத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும். எங்கள் பாதைகளை நீரே செம்மையாக்கி உமது சமாதானத்தால் எங்களுடைய இதயத்தை நிரப்புவீராக. ஆமேன்.